Germany.com செய்திகள் சில வரிகளில். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து டிசம்பர் 27 மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளையும் தடுக்க திமுக அரசு தவறியதாக அவர் குற்றம் சாட்டியதோடு போராட்டத்தில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட அல்ல என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என தகவல்கள் பரவிய நிலையில் வழக்கை மறைக்க எங்களுக்கு அவசியமில்லை எனவும் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை பெற்றுத்தரப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக அரசை கண்டித்து நாளை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாளை முதல் 48 நாட்களுக்கு விரதம் இருந்து கடவுளிடம் முறையிடப் போவதாகவும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு விரைந்து உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜக சாட்டையடி போராட்டத்தை அறிவித்தது குறித்து பேசிய அவர், காந்தி கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை எனவும் எதிர்க்கட்சியாக காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயல்வதாகவும் விமர்சித்துள்ளார். சுனாமி 20ஆம் ஆண்டு நினைவு தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கடலோர கிராமங்களில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள சுவாமி ஸ்தூபியில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றதுடன் ஏராளமானோர் கடற்கரையிலிருந்து அமைதி பேரணியில் ஈடுபட்டு அஞ்சலி செலுத்தினர். பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது ஆட்டத்தில் மைதானத்திற்குள் விதியை மீறியதற்காக கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய இளம் வீரருடன் மோதலில் ஈடுபட்டதற்காக அவருக்கு ஒரு அபராத புள்ளியும் அவரது ஊதியத்திலிருந்து 20% அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் முதல் பாடல் குறித்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. சவாட்டிகா என பெயரிடப்பட்டுள்ள பாடல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு வெளியாகும் என படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் தெரிவித்துள்ளார். Germany.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.